மறையூர் பகுதியில் இந்த பாக்கு விவசாயம் அதிகமாக செய்து வர்றாங்க. இந்த பாக்குக்கு இடைவிளையாக காப்பி, குறுமிளகு போன்ற விவசாயங்களை செய்கிறாங்க. இது உங்களுக்கு பாக்கு விவசாயத்தை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோ. பாருங்கள், பாக்கு மரங்கள் மிகவும் உயரமாக வளரக்கூடியது. அது மாதிரி நடுத்தரமாக வளர்ந்து இருக்கக்கூடிய பாக்கு மரங்கள் இருக்குது. இந்த பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கு அதைத்தான் பறித்து அதை காய போட்டு அதில் உள்ள கொட்டையை எடுத்து அதை பல்வேறு காரியங்களுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. பாக்கு மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவத்திற்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாக்கு மரங்கள் பனைமரம் போல் மிகவும் உயரமாக வளரக்கூடியது. பனைமரம் மாதிரியே ஒல்லியாக தான் இருக்கும். ஒல்லியாக நேராக வளரக்கூடிய பாருங்கள். அந்த பாக்கு மரங்கள் செழுமையாக இருக்கக்கூடிய மரங்கள், அதெல்லாம் அந்த மரங்கள்லாம் வளர்ச்சிக்கு இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் சின்ன மரம் எப்படி இருக்கிற பாருங்கள், சின்ன மரங்கள். அது மாதிரி பெரிய மரங்கள் ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த பாக்கு மரங்கள்லேயுமே மஞ்சளிப்பு நோய், இப்படி நோய் தாக்குதல் வருவதன் காரணமாக பாக்கு விவசாயங்களும் பாதிக்கப்படுகிறது. இருந்தாலும் மறையூரில் அதிகமாகவே பாக்கு விவசாயத்தை நம்பி தான் விவசாயிகள் வாழ்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் நீங்கள் பாக்கு விவசாயங்களை மறையூர் பகுதியில் பார்க்கலாம். அது முக்கியமாக இந்த பள்ளநாடு, மேலாடி இந்த மாதிரி பகுதிகளில் அதிகமாகவே பாக்கு விவசாயங்கள் செய்து வர்றாங்க. அது மாதிரி டவுன் பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா, மறையூர் டவுனை ஒட்டி அப்படின்னா கரும்பு விவசாயம் அங்கே அதிகமாக செய்கிறாங்க. உண்மையிலே மறையூர் பகுதி தமிழகத்தோடு சேர்ந்து எல்லை பகுதியாக இருப்பதன் காரணமாக இங்கும் விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த காலநிலைக்கு எது லாபம் தரக்கூடிய விவசாயமோ அதை மனதில் கொண்டு தான் இந்த பாக்கு விவசாயம் செய்கிறாங்க. இந்த பாக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது. எப்படின்னா இந்த பாக்கு வாங்கக்கூடியவங்க மொத்தமாக கான்ட்ராக்ட் பேஸாக இப்போ ஒரு ஏரியாவில் எத்தனை பாக்கு இருக்கோ அந்த பாக்கிற்கு கணக்கிற்கு சொல்லிவிட்டு அது மாதிரி அவங்க வருஷம் அவங்களே பறித்து கொண்டு போயிடுவாங்க. அதனால் நமக்கு இது பறித்து கொடுக்கணும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் வேண்டாம். மொத்தமாக ஒரு அமௌண்ட்டுக்கு பேசி கான்ட்ராக்ட் கொடுத்தா போதும். அதனால தான் மறையூர் பகுதியில் அதிகமாக பாக்கு விவசாயம் வெற்றியோடு முன் செல்கிறது.